ஹலோ வாங்க மதியம் வணக்கம். வாங்க மதியானம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி குதிரைவாளி அரிசி வச்சுங்க சாம்பார் சாதம் மட்டும் பண்ணியிருக்கிறேன். காயெல்லாம் போட்டுங்க பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். பருப்பு அப்படி தான் 1 டம்ளர் குதிரைவாளி அரிசிக்கு 1/2 டம்ளர் கம்மியாக தான் பருப்பு எடுத்து அது ஊற வச்சுட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னே பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு சோம்பு போட்டு அப்புறம் பூண்டு போட்டுங்க, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. அப்புறம் காயெல்லாம் போட்டு உப்பு மஞ்சத்தூளுங்க சாம்பார் தூள் தான் போட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்க. அப்புறம் வணங்கினதுக்கப்புறம் பருப்பு போட்டுட்டுங்க. அப்புறம் குதிரைவாளி அரிசி போட்டு கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறம் தண்ணி சூடு பண்ணி ஊற்றிட்டுங்க. அப்புறம் கொதி வந்ததையுமே கொத்தமல்லி தழை போட்டுக்கு மூடி வச்சுட்டேன். சூப்பருங்க. இப்படி வாரம் ஒருக்கா சிறுதானியத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லதுங்க. சரி பார்க்கலாங்க. நான் இந்த தடவை சனிக்கிழமை குதிரைவாளி அரிசி பருப்புங்க. சூப்பருங்க. சாம்பார் சாதங்க, அரிசி பருப்பு இல்லைங்க, சாம்பார் சாதம். அப்புறம் கெஸ்ட்டு வந்தாங்க, குலோப்ஜான் பண்ணினேன், சூப்பராக இருந்தது. அப்புறம் கோயிலுக்கு போனாங்க, அங்கேருந்து சக்கரை பொங்கலும் வடையும் கொண்டு வந்தாங்க, அது இருக்குது. சரி வாங்க சாப்பிட்லாம். குலோப்ஜான் சூப்பராக கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேங்க. சூப்பராக வந்திருந்தது. சாம்பார் சாதம் தான் எனக்கு அல்டிமேட்டுங்க. இந்த இதில் அப்படியே வரன்னு நல்லா கொலனுங்க. சாப்பிட வரன்னு ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருந்ததுங்க. சரி வாங்க சாப்பிடலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். லைவெல்லாம் பாருங்கள். பாய்.